இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கே ப்ராப்பரா ஜாப் செட் ஆக மாட்டேங்குது. ஒரு ஒழுங்கான சம்பளம் வர மாட்டேங்குது. இதுல மானிட்டர் பண்ற ஜாப்க்கு மாசம் 60,000 வரைக்கும் சம்பளம் குடுப்பாங்கன்னு தம்ப்நெயில் போட்டிருக்கீங்க. இது என்ன ஃபேக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. குட் ஸ்பேஸ் அண்ட் அமேசான்ல இருந்து 2 சூப்பரான மானிட்டரிங் ஜாப் வொர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோல இத பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதான் நீங்க நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ரெகுலரா நம்ம வந்து பார்ட் டைம், ஃபுல் டைம் வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனி பத்தின டீடைல்ஸ் பார்த்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க கம்பெனி குட் ஸ்பேஸ் ஏஐ அண்ட் இவங்க வந்து ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரோலுக்காக இப்போ ஹைரிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்கூடிய பேக்கேஜ் 9 LPA இருந்து 12 LPA வரைக்கும். அதாவது ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் 63,000 வரையும் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அப் டு நீங்கள் 1 lakh வரைக்கும் கூட ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் ஓப்பனிங். ஸோ 0 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரி நீங்கள் எந்த டிசிப்ளினில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, பிகாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கனாலும் கூட தாராளமா அப்ளை பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க இம்பார்ட்டண்டா அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நீங்க கோஆர்டினேஷன் பண்ணி நிறைய டீமோட ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்ப்ரெட் ஷீட்ஸ், ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸல் அல்லது வந்து உங்களுக்கு கூகுள் ஷீட்ஸ் கண்டிப்பாக ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுதான் வந்து மேண்டட்டரி. அண்ட் அடுத்து பிஸ்னஸ் டூல்ஸ் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள அவங்க என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்கள் அடாப்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரோல் என்ன மாதிரியா இருக்க போகுது, உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஆக்சுவலாக குட் ஸ்பேஸ் ஏ அப்படிங்கிறது நௌக்கரி மாதிரி ஒரு போர்ட்டல். ஜாப் தேடிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டல். அண்ட் ஹையர் பண்ணுறவங்களும் அந்த போர்ட்டலில் கேண்டிடேட்ஸ் போயிட்டு நம்ம ஏற்ற ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ஒர்க்கிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெய்லி எத்தனை பேர் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறாங்க, அண்ட் அதில் எவ்வளோ வந்து ரிசீவ் ஆயிருக்கு, ப்ராசஸ் ஆயிருக்கு, எவ்வளோ பெண்டிங் இருக்குது, இந்த மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணுறது அண்ட் மானிட்டர் பண்ணுறது தான் உங்களுடைய ஒர்க். இப்போ வந்து சப்போஸ் இன்கேஸ் ஒரு ஜாப் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க பட் ஆனால் அது லைவாக இல்லை அப்படின்னா, ஸோ ரிலவெண்ட்டான டீமை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்னாச்சு அப்படின்னு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி வந்து ஒரு 100 ரெக்வஸ்ட் வருது, சடனாக ஒரு 60 ரெக்வஸ்ட் வந்து தான் வருது அப்படின்னா, ஸோ அப்போ என்ன ஆச்சு, ஏன் அந்த 40 வந்து டிலே ஆகுது அப்படிங்கிற அந்த மானிட்டரிங் அண்ட் அனாலிசிஸ் பர்பஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெய்லி வந்து ட்ராக்கர் வச்சுட்டு அப்ளிகேஷன்ஸ், பெண்டிங் கேசஸ் அண்ட் இதே மாதிரி இப்போ ஜாப் சர்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து ஏதாவது இஷ்யூ அப்படின்னா ஸோ அதையும் வந்து செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீமோட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு மானிட்டரிங் அண்ட் ட்ராக்கிங் ரிலவெண்ட்டான ஜாப். உங்களுக்கு எக்ஸலில் ஓரளவு இன்டர்மீடியட் லெவல் வரையும் எப்படி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணும், ஒரு ரிப்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணும், நீங்கள் வந்து நல்லா டைப் பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே நீங்கள் உங்களோட ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணிட்டு தென் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் நம்மளுக்கு அமேசான்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. ரோலோடைய பேர் பார்த்து பயப்பட வேண்டாம். சென்ட்ரல் ஆப்ரேஷன் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்டர்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து ஆப்ரேஷன்ஸ் ரிலவெண்ட்டான ஒரு ஜாப். கம்ப்ளீட்லி மானிட்டரிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா டினோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பேக்கேஜ் 3.5 LPA-லேருந்து 5.5 LPA வரையும் பர் இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகும். ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அமேசானில் கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கான ஆன்போர்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வெல்கம் கிட், அதாவது லேப்டாப் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒய்ஃபைக்கான ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனி டெக்னிக்கல் ஃபீல்டு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டிருக்காங்க, எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒர்க்குக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நம்ம வேணும் அப்படின்னு ஆர்டர் போடுறப்ப அது வந்து விற்கக்கூடிய பர்சன் வந்து வேற ஏதாவது ஒரு லொக்கேஷனில் இருக்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஆர்டர் போடலாம். நம்ம ஆர்டர் போடுற பொருள் வந்து டெல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ஆகி வரலாம். ஸோ இப்போ உங்களோட ஒர்க் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி வேற வேற லொக்கேஷன்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அண்ட் செல்லருடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டெல்லியிலேருந்து 2 மணிக்குள்ள 100 பாக்ஸஸ் வந்து டெலிவரி ஆகிடுக்கணும் அப்படின்னா ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்காக அமேசானோடைய பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இன்கேஸ் வந்து 45 தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து என்ன இஷ்யூ, எதனால் வந்து அந்த ட்ராப் ஆயிருக்கு அண்ட் நீங்கள் அந்த செல்லரை வந்து காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை உங்களோட இன்டர்னல் டீமுக்குள்ளே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கரெக்டான டைமுக்கு கரெக்டான குவான்டிட்டி வந்திருக்கா, அப்படி வரலைன்னா அதை வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க். என்ன இஷ்யூ அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸலில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க அண்ட் நீங்கள் வந்து அதில் அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெய்லி வந்து மானிட்டரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் செல்லரோட தேவைப்பட்டால் மட்டும் காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணி என்கொயர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட இன்டர்னல் டீமுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லருக்கும் அதே மாதிரி இன்டர்னல் டீமுக்கு நடுவில் நீங்கள் தான் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருப்பீங்க. எக்ஸல் ரிப்போர்ட்டிங் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல்லருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம பார்த்தது கம்ப்ளீட்லி வந்து மானிட்டரிங் அண்ட் நீங்கள் வந்து கோஆர்டினேஷன் நிறைய டீமோட வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி.
ஓகே. இப்ப எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ரெஸ்யூம் ரெடி பண்ணிக்கோங்க. குட் ஸ்பேஸ் அவங்களுடைய கெரியர் போர்ட்டல்ல தான் இந்த ஓப்பனிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க டைரக்ட்டா போயிட்டு இங்க நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. செக் பண்ணி பார்த்துட்டு குயிக் அப்ளை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அமேசானோடைய கெரியர் போர்ட்டல்ல தான் அவங்களுடைய ஜாப் ஓப்பனிங் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு விர்ச்சுவல் வீட்லேருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கிளியரா குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அமேசான் ஜாப்ஸ்ல உங்களோட அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ். இந்த 2 லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.